Hello friends, வணக்கம் and welcome back to Critics One Best Movies of 2024 June to Decemberல ரிலீஸ் ஆன மூவிஸ்ல இருக்கக்கூடிய worth to watch ஆன மூவிஸ் டாப் 10 லிஸ்ட் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் அடிச்சு சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டாப் 10 அண்டர்ரேட்டட் மூவிஸ் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த மூவிக்குமே நம்ம ரேட்டிங் கொடுக்க போறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த 10 மூவியுமே அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா போனஸா 2 மூவி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். அந்த மூவி ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல பிளாக் பஸ்டர் ஆன மூவிஸ் தான். அந்த 2 மூவி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜமா. தமிழ்ல ரிலீஸ் ஆன சூப்பரான ஒரு டிராமா மூவி. ஒரு ஆர்டிஸ்ட் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறான், ஒரு கலைஞனா கூத்தாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கதையோட ஹீரோ அந்த பொம்பளை வேஷம் எல்லாம் போட்டு மெனக்கெட்டு அவ்வளவு அழகான பெர்ஃபார்மன்ஸை சூப்பரா கொடுத்திருப்பாரு. தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா மலையாளம் சினிமா அளவுக்கு எந்த ஒரு மூவியுமே இல்லைன்னு சொல்லி பலரும் குறை சொன்னாலும் மலையாள சினிமா லெவலுக்கு ஒரு படம் எடுத்து தமிழ்ல வந்தப்ப தியேட்டர்ல யாருமே ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல. அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. பர்த் டு வாட்ச் தான், கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பேச்சு. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. வழக்கம் போல ஒரு காட்டுக்குள்ள 4 பேர் போறாங்க. சர்வைவல் த்ரில்லர் டோன்ல நடக்கக்கூடிய மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா சம்பவங்கள் என்னங்கிறத அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் இந்த மூவியை ஹோல்டு பண்ணி இருக்கிறதுனால ஒரு நல்ல அண்டர்ரேட்டட் மூவின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியுமே அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லர் மூவி தான் இது. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தகன். பிரசாந்த் கிலோடல் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவி ஹிந்தியில ரிலீஸ் ஆன அந்தாதுன் மூவியோட அபிஷியல் ரீமேக் தான். அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கு. நம்ம கதையோட ஹீரோ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு பியானோ வாசிக்கிட்டு ஒரு கொலையை கண்ணார பார்த்ததுனால அதை வெளியே சொல்ல முடியாம மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிச்சாரு, அவருக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல ஒரு நல்ல அண்டர்ரேட்டட் மூவி தான். பயங்கர டிலேவா போஸ்ட்பான் பண்ணி ரிலீஸ் பண்ணி தியேட்டர்ல ஒரு நல்ல ஹிட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இதுவுமே ஒரு ஸ்லோ அண்ட் கிரைம் த்ரில்லர் டிராமா தான். அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபோர்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி உலகப்போர். நம்ம ஹிப்ஹாப் ஆதி நடிச்ச ஒரு வார் டிராமா மூவி. இன்ட்ரெஸ்டிங்காவும் ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டா ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்ட ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு கதையை பண்ணி அவரோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே போட்டு எடுத்த ஒரு நல்ல அண்டர்ரேட்டட் ஜெம்முன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மூவியோட கதையை தாண்டி இந்த மூவியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு யூனிக்னஸோட ஒரு அழகான போர்ட்ரேல்ல எவ்வளவு கஷ்டத்திலையும் இந்த ஹியூமனிட்டியை வச்சு ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறத கமர்ஷியல் கலந்து சொல்லியிருந்தது இந்த மூவில நோட்டபிளா சூப்பரா இருந்ததுனாலதான் ஒரு அண்டர்ரேட்டட் மூவி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மூவியுமே அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. இந்த மூவி நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா நந்தன். 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மூவி. சசிகுமார் தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. ஒருத்தர் வாட்ச் தான் சொல்லுவேன். இப்பவுமே மேல் ஜாதி கீழ் ஜாதி அதை வச்சு நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அண்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன்னால இவ்வளவு பெரிய கலாட்டா ஒரு ஊர்ல நடக்குமா, எவ்வளவு ஈகோ பிடிச்ச ஆளுங்களுக்கு நடுவுல ஒரு சாதாரண மனுஷன் வாழ்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது எல்லாத்தையும் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் பயங்கர ஹார்ட் ஹீட்டிங்காவும் எமோஷனலாவும் ரொம்ப ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை கனெக்டபிளா நேட்டிவிட்டி ஃபேக்டரோட அழகா பிரசென்ட் பண்ணியிருந்தது. இந்த மூவில சூப்பரா நச்சுன்னு உட்கார்ந்து இருக்குங்க. இந்த மூவியுமே அமேசான் பிரைம்ல தான் அவைலபிளா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த எல்லா மூவிஸ்க்குமே தனித்தனியா செப்பரேட்டான ரிவ்யூஸ் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் ஆன டைம்லயே போஸ்ட் பண்ணிருந்தோம். மறக்காம செக் அவுட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 6th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் என் கையில். சதீஷ் லூடர் எடுத்து நடிச்ச ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. நம்ம சேலம்ல ஏற்காட்டுல நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் படமாக்கி காமிச்சிருக்காங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட் மூலியமா நம்ம கதையோட ஹீரோ குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு தப்பிக்க போராடும் போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸே ரெவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இவர் பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட ஒரு தரமான சம்பவமா இந்த மூவியை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி ஒரு காமெடினா இருந்து ஹீரோவா ஷைன் ஆயிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் இது. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு. 10 மூவிஸ்மே ஜூன் டு டிசம்பர் ரிலீசிங் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேனே தவிர வேற எந்த ப்ரிஃபரன்ஸும் ரேங்கிங் லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இது 10 படமுமே பாத்தீங்கன்னா பயங்கர அண்டர்ரேட்டடான மூவிஸ் தான். 7 to 7.5 ரேட்டிங்ஸ்குள்ள வரக்கூடிய மஸ்ட் வாட்ச் மூவிஸ் லிஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 7th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா அரக்கன். 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் டிராமா மூவி. நம்ம கதையோட ஹீரோவோட இளமை பருவத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பழங்காலமா வருஷமா அவர் பண்ணக்கூடிய மந்திர தந்திரங்கள் என்ன, அதனால ஒரு பொண்ணை பேசி மயக்கி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா பயங்கர சஸ்பென்ஸ் த்ரில்லர் டோன்ல லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி 1.25 மணி நேரத்துக்குள்ள படத்தை முடிச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி சூப்பரா யோசிக்க வச்சிருப்பாங்க. 3-4 கேரக்டரை வச்சு ஒரே லொகேஷன்ல ஒரு படத்தை இவ்வளவு எஃபெக்டிவா முடிக்க முடியுமான்னு செகண்டா உங்களுக்கே தலை சுத்துற அளவுக்கு ஒரு சில சம்பவத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணி தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மூவில. இதுவுமே அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கக்கூடிய
ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் ஸ்லோ பர்ன் டிராமாங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 8th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா அமரக்கதைகள். 2024ல ஆஹா வீடியோஸ் தமிழ் அண்ட் அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆந்தாலஜி ஹைப்பர் லிங்க்டு டிராமா மூவி. 4 ஸ்டோரிஸை ஒன்னாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் வாழ்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதை தாண்டி மனிதாபிமானத்துக்காகவும் ஹியூமனிட்டிக்காகவும் சட்டத்தை தான் கையில எடுத்துக்கிட்டு ஒரு சில கொலைகள் நடக்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதெல்லாம் அழகா சொல்லியிருப்பாங்க. பலூன் அக்காக்கு எவ்வளவுதான் மில்க் பண்ணாலும் இதுல பலூன் வைக்கிற தாத்தா பண்ணக்கூடிய சம்பவம் தரமா இருந்துச்சு. அதுக்காகவே இந்த படம் பார்க்கலான்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு நல்ல ஆந்தாலஜி சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வெற்றியும் ஒரு ஸ்டோரி லீடர் எடுத்து தான் நடிச்சிருக்காரு. நம்மளுக்கு இருக்கக்கூடிய 9th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பிளடி பெகர். கவின் லீடர் எடுத்து நடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன மூவி தான் இது. ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா டோன்ல தான் நரேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அமேசான் பிரைம்ல இந்த மூவி அவைலபிளா இருக்கு. ஷார்ட் அண்ட் வடனா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா சோத்துக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் பாத்தீங்கன்னா சொத்துக்காக அடிச்சுக்கிற அண்ணன் தம்பிங்க இருக்கக்கூடிய ஒரு பங்களாக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு உயிரோடு திரும்ப வந்தானா அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக என்ன பண்ணி ரிவெஞ்ச் எடுத்தா, அவனை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் கலாட்டாக்கள் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவில நடக்கக்கூடிய ஒரு சீன்ல இருக்கக்கூடிய டிராஜடி டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்காவும் லாஜிக்கலாவும் யோசிக்க வச்சு ஒரு டார்க் காமெடி தீம் யூஸ் பண்ணி உங்களை லாஸ்ட் வரைக்கும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நெல்சனோட ஃபார்மேட்டை நிறைய இடத்துல இந்த மூவியோட டைரக்டர் யூஸ் பண்ணியிருக்காருங்கிறது அப்பட்டமா தெரியும். அண்ட் அதை தாண்டி படத்துல நிறைய ஹை அண்ட் வா மூமெண்ட் இம்பாக்ட்ஃபுல்லா நேச்சுரலா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கவின் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அதை தாண்டி ஒரு நல்ல அண்டர் ரேட்டட் மூவிஸ் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மூவிங்கனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 10th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 10th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக். ஜீவா, பிரியா பவானி சங்கர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் த்ரில்லர் டிராமா மூவி எடுத்து அபிஷியலா ரீமேக் பண்ணி தமிழ்ல பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதோட கான்செப்ட் கண்டென்ட் பயங்கர யூனிக்கா இருந்துச்சு. வேட்டையின் வந்த டைம்ல கிளாஷ் விட்டதனாலேயே இந்த மூவிக்கு ப்ராப்பரான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ அமேசான் பிரைம்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அண்டர் ரேட்டட் த்ரில்லர்ஸ் மூவிஸ் லிஸ்ட்டுக்குள்ளதான் இந்த மூவியே இருக்கு. கிளைமேக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த 10 மூவில நீங்க எந்த மூவி பாத்துறீங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் மூவிஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அடிச்சு விடுங்க. நான் சொன்ன 2 ஸ்பெஷல் மூவிஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா, 1 கொட்டுக்காளி, சூரிக்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான சம்பவத்தை பெர்ஃபார்மரா வச்சு தட்டி தூக்கி இருக்காரு. அதை தாண்டி மூவில இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருமே ப்ராப்பரா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ஸ் யூஸ் பண்ணாத ரியல் லைஃப் சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு மூவி நீட்டா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புற மாதிரியான அவார்ட் வின்னிங் பிலிம்ஸை எடுத்து கிளைமேக்ஸை சொல்லாம உங்களே குழப்பி கழிக்கிற ஒரு அண்டர் ரேட்டட் மூவி தான். பட் தியேட்டர்ஸ்ல ஓடி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சு ஓடிடிலயுமே எல்லாருமே மஸ்ட் வாட்ச் மூவிஸ் கேட்டகரிஸ் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மூவியை ஏன்டா மிஸ் பண்ணீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல போட்டு எனக்கு கழுவி ஊத்திங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த 12th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா வாழை. டைரக்டரோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டோரி எடுத்து அவரோட பெயின் அவ்வளவு அழகாவும் எமோஷனலாவும் நீட்டாவும் கன்வே பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமான ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி படத்துல இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வேல்யூ இல்லைனாலும் படத்தை இவ்வளவு தூரத்துக்கு புஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி வலியோட சேர்ந்த ஒரு எமோஷனல் டிராமாவை அழகா பிரசென்ட் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான கமர்ஷியல் மூவி ஸ்டைல்ல ஒரு மெசேஜ் இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா நேச்சுரலா கொடுக்க முடியுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த மூவிஸுமே அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ ஸ்பெஷல் மென்ஷன் டு சொர்க்கவாசல் இப்போதான் டிசம்பர்ல ரிலீஸ் ஆனதுனால தியேட்டர்ஸ் லைவ்ல இருக்கு. ஆர்ஜே பாலாஜி தான் லீடர்ல எடுத்து நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல பிரிஷன் டிராமா, இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்டா ப்ராப்பரா கொடுத்திருந்தாங்க. புதுப்பேட்டையில தனுஷ் அடி வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே லெவலுக்கு இங்க ஆர்ஜே பாலாஜி எஃபோர்ட்லெஸ்ஸான பெர்ஃபார்மன்ஸை அழகா பிளேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஷைன் ஆகி இந்த ஸ்டோரி மூலமா நல்லா ட்ரை பண்ணிருக்காரு. நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் பிலிம்ங்கிறதுனாலதான் டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த அண்டர் ரேட்டட் மூவிஸ் லிஸ்ட்டுக்குள்ள இந்த மூவி நம்ம ஆட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த டாப் 10 லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on Love You Well.